இன்றைக்கி நம்ம PR Orthoவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சம்மந்தமாக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த வாரம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது எந்தெந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸாமினர் வந்து எதிர்பார்ப்பார் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்கிறதுக்காக ஒரு 10-12 நிமிஷம் இந்த வீடியோ போக போகுது, இந்த லெக்சர் போக போகுது. எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் வெளிப்படுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். when you perform at the time of examination, make sure you do all these factors, you include all these factors whatever I'm going to tell you today. ஓகேங்களா? சரி, coming to the checklistங்கிறது வந்துட்டு யூஸ்வலாக will be given to the examiner வந்து செக்லிஸ்ட் வச்சுருப்பார் அவருடைய பேடில். when you do the practical performance, he will make sure what are the things you are performing, what are things you are missing, what are the aspects you are performing at what level, எந்தெந்த வகையில் எந்தெந்த விஷயங்களை எந்த அளவில் செய்கிறீங்கிறத பார்ப்பார். அதுதான் செக்லிஸ்ட்டு. இந்த ஃபுல் செக்லிஸ்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ லெக்சரை பார்க்கும்பொழுது அந்த செக்லிஸ்ட்டை ஒரு முறை பார்த்துட்டு இல்லை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ லெக்சரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் திங், செக்லிஸ்ட்னு வரும்போது என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸோடைய கம்யூனிகேஷன் வித் த பேஷண்ட். நான் பேஷண்ட்னு சொல்லும்போது இட் இஸ் அ மாடல். எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் ரியல் பேஷண்ட்டை கொடுக்க மாட்டோம், மாடல் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாடல் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறீங்க. ஸோ when I say patient, it actually denotes the model. ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் வித் த பேஷண்ட் அதை பார்ப்போம். அடுத்தது நீங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து உங்களுடைய டெக்னிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ப்ரிப்பேர் த பேஷண்ட் அண்ட் த என்விரான்மெண்ட், அதை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறமா உங்களுடைய ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் டெக்னிக், அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கை வந்து பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து அந்த ஹோல் ஈவெண்ட்டை, ஒரு ட்ரீட்மெண்ட் செஷனை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க, ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இப்படி பார்க்கும்பொழுது நாங்கள் அதுக்கான மார்க்கை கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவோன்னா, டோட்டலாக நான் சொல்லியிருந்தேன் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு 100 மார்க்குக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைப்போம். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு அந்த எக்ஸாம் மார்க் தேவைப்படுதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது 0லேருந்து 40% அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா புவர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம். 40லேருந்து 60% வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி, 60லேருந்து 80% வந்து குட், அந்த குட்டுங்கிற ரேஞ்சில் வரும். 80லேருந்து 80 to 100 வந்துட்டு எக்ஸலண்ட். ஓகேங்களா? அப்போ 0 to 40% இஸ் புவர், 40 to 60% இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி, 60 to 80 இஸ் குட் அண்ட் 80 to 100% இஸ் எக்ஸலண்ட். இதில் கம்யூனிகேஷன் வரும்போது என்னென்னலாம் பார்ப்போம்னா, ஹவு டு யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் வித் த பேஷண்ட், அப்புறம் ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட் அபவுட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த சினாரியோ அண்ட் த பிளான் யூ ஹவ் டன். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes வந்துட்டு உங்களுக்கு சினாரியோ கொடுத்துட்டு யூ வுட் ஹவ் பிளான்ட் ஆல்ரெடி வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, இல்லைங்களா? அப்போ வந்து அது ரொம்ப கிளியராக வந்து அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது பேஷண்ட் கிட்ட வந்து யூ ஹாவ் டு obtain the consent. obtaining the consent is very very important. that means எதை செய்ய போகிறீங்களோ அது என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லிடணும் பேஷண்ட்டுக்கிட்ட முன்னாடியே. it is called informed consent. patient should know what is going to happen. அப்போ வந்து patient will be mentally and physically prepared for it. சரிங்களா? and not only that, when you explain everything, you should also get the acceptance from the patient. that is what is called consent. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன அசஸ்மெண்ட் பண்ண போகிறேன். in order to confirm what problem you are having அப்படி சொல்லலாம். இல்லை ஒரு what structure is affected அதை கண்டுபிடிக்க நான் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்படி படுக்கணும், நீ படுத்த நிலையில் நான் அந்த டெஸ்ட்டை பண்ண போகிறேன். கொஞ்சம் லேசாக வலிக்கலாம், அந்த இடத்துல வலிச்சா நீங்கள் இதை சொல்லணும். இது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தரும்பொழுது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறோம்,
இந்த ட்ரீட்மெண்ட் தரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாம் வரும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிடணும். ஸோ தட் they will be prepared mentally and physically. This is what is called obtaining informed consent. This is one of the important aspect in the medical profession. அதுக்கப்புறமா வந்து பேஷண்ட்டை வந்து த்ரூ அவுட் செஷன் வந்து ஒரு ஈஸான பொசிஷனில் வச்சுருக்கணும். ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஈஸி கோயிங்காக நம்ம பார்த்துக்கணும். ஒரு நல்ல ரேப்போட்டை பில்ட் பண்ணணும். அவங்க பேரை கூப்பிட்டோ நீங்கள் உட்காருங்க, பாருங்கள், அப்படி பாருங்கள், இப்படி திரும்புங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அலர்ட்டாக கவனிக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ரேப்போர்ட்டோடு இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு எந்த ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப பியூர் மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் பேஷண்ட்டுக்கு புரிகிற மாதிரியான டேர்மை வந்து ஒரு லேமன் டேர்மாக கலோக்கியல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷனில் நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்க. இதுக்கு வந்து 10% ஆஃப் த மார்க்கு நம்ம வந்து கொடுப்போம். அடுத்தது வந்து பேஷண்ட்டோட பொசிஷனிங். அது ரொம்ப ப்ரிப்பரேஷன் வரும்பொழுது எப்படி நம்ம பேஷண்ட்டை பொசிஷன் பண்ணுறோம், எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்லாம் பார்ப்போம். அதில் முக்கியமாக பொசிஷன் பண்ணும்பொழுது சேஃப்டி, அவங்களுடைய சேஃப்டி, அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு பொசிஷனில் ரொம்ப சேஃபாக வந்து அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பொசிஷன் பண்ணுறதுலாம் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கறது, ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குறது, இதெல்லாம் இருக்குது. பில்லோ சப்போர்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் தர போகிறீங்க, ஒரு அசஸ் பண்ண போகிறீங்க, ஒரு மெட்டீரியல் ஆர் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை முன்னமே வந்து செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறை பேஷண்ட் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய முறை சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப டயர்ட் ஆக்காமல் ரொம்ப ஒரு பிளான் பண்ணி ஒரு மினிமல் சேஞ்ச் ஆஃப் பொசிஷனில் நீங்கள் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். திஸ் ஆர் கால்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பேஷண்ட். இதுக்கு ஒரு 10% ஆஃப் த மார்க் இருக்குது. அதுக்கப்புறமா மெயின் முக்கியமான பகுதி அதுதான் ட்ரீட்மெண்ட் பார்ட், அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்ட். அதுக்கு 70% ஆஃப் த மார்க் வந்து அலர்ட் ஆகுது. அது என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கலாக பிடி ஆர்த்தோவை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 2 விதமான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அது எதிர்பார்ப்போம். அப்படி பண்ணும்பொழுது ட்ரீட்மெண்ட் நம்பர் 1 and 2 அப்படி வச்சுக்குமே. அது வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸசைஸ் தெரப்பியாக இருக்கலாம், ரெண்டுமே மேனுவல் ரிலேட்டட் தெரப்பியாக இருக்கலாம், இல்லையா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் தெரப்பியாக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து இதில் ஒன்று அதில் ஒன்று, எலக்ட்ரிக்கல் டைப்பில் ஒன்று, எக்ஸசைஸ் தெரப்பியில் ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஐடியல். அதை பண்ணும்பொழுது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் டெக்னிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூ ஹாவ் டு செக் த லோக்கல் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ். அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், கான்ட்ராஇண்டிகேஷன் செக் பண்ணுறது பண்ணிட்ட பிறகு தான் அந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஸோ தட் வில் பி த திங். அப்புறம் ட்ரீட்மெண்ட் டெக்னிக் நம்பர் 2 போகும்போது மறுபடியும் அந்த டெக்னிக்கு உண்டான லோக்கல் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸை செக் பண்ண பிறகு தான் ட்ரீட்மெண்ட் தரணும். ஸோ இது வந்து மிக முக்கியமான பகுதி. அது வந்து நம்ம வந்து ஒரு சேஃப்டியாக நம்ம வந்து பார்ப்போம். ட்ரீட்மெண்ட்டை ஒரு எக்ஸாமில் வந்து அப்சர்வ் பண்ணும்போது சேஃப்டிக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்கிறத பார்ப்போம். அதில் அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நாம் வந்து அவுட்கம் மெஷர்ஸ், நம்ம முன்னாடியும் பின்னாடியும் அவுட்கம் மெஷர்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் பேஷண்ட் கிட்ட in order to see the effectiveness of your treatment. So pre-intervention outcome measure and post-intervention outcome measure also will come under the treatment technique. அது இல்லாமல் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் அட்வைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே லேசாக வந்து இரிட்டேஷன் இருக்கும், இல்லை ஒரு ரெட்னஸ் இருக்கும், ஒரு பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க, உடனே தண்ணி அப்ளை பண்ணாதீங்க, இந்த மாதிரியான சில போஸ்ட் ட்ரீட்மெண்ட் அட்வைசஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுக்கலாம். உடனே எழுந்து உட்காராதீங்க, கொஞ்சம் படுத்த நிலையில் இருந்துட்டு அப்புறமா எழுந்து உட்காரணும், இது போன்ற விஷயங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ட். அண்ட் ஃபைனலி அதுக்கு வந்து 70% மார்க் வந்து கொடுக்கப்படும். அப்புறம் வந்து ஒரு ஓவராலாக வந்து எஃபெக்டிவாக நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஈவெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, அங்கங்கே ஸ்டாப் ஆகாமல் நீங்கள் பிளான் எப்படி கொண்டு வந்தீங்களோ அதை அப்படியே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்கிறது, அந்த ஃப்ளூயன்சி லெவல், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், எப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வந்து ஒரு செக்கிங், அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஒரு நல்ல ஃபினிஷிங், இந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வச்சு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, எப்படி ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க, அந்த ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் எப்படி டீச் பண்ணுறீங்க, அந்த பேஷண்ட் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டானா இல்லையாங்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன அந்த இதில் கொடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, ஜஸ்டிஃபையபிளாக இருக்கா, இதெல்லாம் வந்து பார்ப்போம்.
அஃப்கோர்ஸ் அது வந்து நாங்கள் ஓரல் டெஸ்ட்லேயும் அதை செக் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் ஆர்கனைசிங் த செஷன், அதுக்கு வந்து ஒரு 10% ஆஃப் த மார்க் கொடுக்கப்படும். இப்படி 100% ஆஃப் த மார்க் ஃபார் த பிடி ஆர்த்தோ ப்ராக்டிக்கல் வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? அதில் முக்கியமாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அட் ஹோம், அது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பேஷண்ட்டுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நாம் ஏற்கனவே போன வாரம் நான் அமைச்சிருந்தேன் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார் த பிடி ஆர்த்தோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமை நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். 20 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கிட்ட பிறகு ஜென்ரல் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் ப்ரிகாஷன்ஸை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் டெஸ்ட் அப்ளை பண்ணி ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணணுமா, த வேர்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் அஃபெக்டட், அதை கன்ஃபார்ம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரீ இன்டர்வென்ஷன் அவுட்கம் மெஷர்ஸை செக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிங்களேன், ரஃபாக 5 மினிட்ஸ், ஸ்ட்ரிக்டானலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ரஃப்லி ஒரு டைம் பிளானிங் இது ஆக்சுவலாக. அது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். செகண்ட் 5 மினிட் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் டெக்னிக் நம்பர் 1, செக்கிங் த கான்ட்ராண்டிகேஷன்ஸ் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் தென் அப்ளைங் த டெக்னிக். தேர்ட் 5 மினிட் வந்துட்டு செகண்ட் டெக்னிக், ட்ரீட்மெண்ட் டெக்னிக், applying the checking the contraindications, precautions, and then applying the second treatment technique, executing the second treatment technique. அது தேர்ட் 5 மினிட். ஃபோர்த் 5 மினிட்ல வந்துட்டு நாம் வந்து என்ன பண்ணலான்னா அந்த அவுட்கம் மெஷர்ஸை செக் பண்ணிட்ட பிறகு போஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவுட்கம் மெஷர் செக் பண்ணிவிட்டு ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணிவிட்டு அடுத்த ஃபாலோஅப் எப்போன்னு சொல்கிறது அந்த அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். ஸோ டோட்டலி வில் ஹேவ் 4-5 minutes. So it comes to 20 minutes. So இந்த 20 minutes எஃபெக்டிவாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் அ டிஸ்டிங்ஷன், எக்ஸலண்ட் லெவலில் உங்கள் ஸ்கோர் போகும். அஃப்கோர்ஸ் யூ நீட் டு ஹாவ் ஆல் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் யூ ஆல் வெரி கிளியர் பிடி மேனேஜ்மெண்ட் பிளான் வித் யூ. அந்த பிளான் கரெக்டாக இருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், தட்ஸ் இட். ஸோ என்ன பண்ணலான்னா நீங்கள் வேரியஸ் சினாரியோஸ் எடுத்துக்கிட்டு நீங்களே ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த பேஸ்ட் ஆன் திஸ் ஈவெண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வித் த மாடல், வித் சம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் as a மாடல். இதை பண்ணி பாருங்கள். when you come to college, definitely I will make every one of you to undergo this process and train yourself. சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் இதை வந்து உங்களுக்கு வந்து மென்டலி வந்து அண்ட் தியரிட்டிக்கலி இதை வந்து ஃபுல்லாக உள்வாங்கிக்கிங்க. ஸோ தட் யூ கேன் ரிஃப்ளெக்ட் இட் ப்ராக்டிக்கலி வெரி வெல். ஓகே? ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு அனுப்பலாம். இந்த கூகுள் கிளாஸ் ரூம்லேயே கொஷின்ஸாக அனுப்புங்க, பார்க்குறேன். ஸோ டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். நான் செக்லிஸ்ட் அனுப்புகிறேன், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை பல முறை பாருங்கள். இந்த வீடியோ லெக்சரை பல முறை கேட்டு அதுக்கு ஏற்றபடி உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே.